ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு லேடி வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காக கொஞ்ச நேரம் இருமா, நான் போயிட்டு தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த லேடிகிட்ட பேசிட்டு இருக்கான். பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற யாருமே கிடையாது, ஹீரோவை விட்டுட்டு போனால் அவங்க அம்மா அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு வந்த, சின்ன வயசுலேயே நான் தவிக்க விட்டு போயிட்டல, இப்போ எதுக்கு வந்த அப்படிங்கும்போது என்னோட மகன் பாசத்தில் வந்தேன் அப்படின்னு நான் சொல்லி போய் சொல்ல விரும்பல. எனக்கு இப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லை, இந்த கடைசி நேரத்துலையாவது உன் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ பேரரசர் ஆகிட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல வர. நீ என்ன பார்த்து பரிதாபப்படுற, என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நீ என்னை ஏன் விட்டு போன? அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனாக பார்க்கல, நீ ஒரு நீ யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக மட்டும்தான் பார்த்த. எனக்கு என்னென்னமோ பண்ணி என்னோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே நான் கொஞ்சம் நேரில் இறக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு செம்மையாக தள்ளி விட்டுறான். அந்த அம்மாவை தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொம்மை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பழைய நினப்புலாம் வர ஆரம்பிக்குது. அவங்க அம்மா பற்றின நினப்புகள். அவங்க என்னதான் பாசம் காட்டுறதுனாலும் இவன் கொஞ்சம் பாசமாக தான் இருந்திருக்கான். அதனால நீங்கள் அரசவைக்குள்ளே வர முடியாது, தனியாக வேணா இருங்க, நான் வேணா அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு என்ன இன்னும் போனால் ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்தான் வரான், வரலனா போகிறான், ஃபர்ஸ்ட் நைட் நடந்தால் நடக்குது, நடக்கலனா போயிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிட்டு அவள் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கா. சரி சரி அப்படின்னு அங்கேருந்து ஹீரோ வந்துட்டு எங்கே அப்படியே செவரதி குதிச்சு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் வந்தது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவனும் உண்மையை சொல்லிடுறான். அந்த மறைக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க என்னோட அம்மா தான் இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அதனால தான் அப்படிங்கும்போது வா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவங்கள நானே என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட காதல் திருமணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனால் ரொமான்ஸில் இவ்வளோ ரகட்னஸ் பார்த்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹீரோயின் எங்கே வேணாலும் சண்டை போடலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு சண்டை போடலாமா அப்படி தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிஸ் பண்ணுறத கூட வல்கராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, சீனா கட் பண்ணி போட்டு விட்டுற, நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. உண்மையிலேயே ஹீரோ மேலே தான் அந்த அம்மாவுக்கு பாசமே கிடையாது. அது வந்துட்டு அது சூனியக்கார வேலையை பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கு. அவனை சுத்தமாகவே பிடிக்காது. இப்போ அவன் இருக்கிற ஸ்டேஜுக்கு இந்த நாட்டை அதை அழிக்கணும். ஏன்னா இவங்களை வந்துட்டு விருப்பம் இல்லாமல் பேரரசர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிறந்துட்டான் போல. அதுல இருந்துட்டு இந்த நாட்டு மக்கள் மேலேயும் அந்த பேரரசர் மேலேயும் செமக்காண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் பேரரசர் தான் இறந்துட்டாரு அப்படின்ட்டு, ஆனால் பேரரசர் மட்டும் அழியக்கூடாதான், இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சேர்ந்து அழியணும் அப்படிங்கிற மாதிரி அது யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு அவனை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஒரு சில இந்த ஊதுபத்தி இந்த வாசனைகள்லாம் போட்டு விட்டுருக்கு, அவனோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப கொடூரமானவனை மாற்றுறதுக்கு. அப்படியே அதுவும் கொஞ்சம் நாளாக அவனும் மாற ஆரம்பிக்கிறான். திடீர்னு அரசவையில் இருக்கிற எல்லா அமைச்சர் மேலேயும் கோவப்படுறான். தூக்கிட்டு போய் தண்டனை கொடுங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மன்னிக்கக்கூடிய தண்டனையாக இருந்தாலும் போயிட்டு தூக்கில் போடுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. அடுத்தது எவனை சாவடிப்பான் அப்படின்னு தெரியலன்ட்டு இந்த விஷயம்லாம் ஹீரோனுக்கு தெரிய வர அவன் நேராக வந்துட்டு அவனை தான் பார்க்க வரா. வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை அவங்க ஊழல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீ தூக்கில் போட சொன்ன ஒரு சில பேர் எல்லாமே அவங்க ஊழல் பண்ணி நிரூபணம் ஆயிருக்கு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இனிமேல் சாதாரண மக்கள் யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனிப்புலேஷன்ல இருந்தும் அந்த மைண்டு கண்ட்ரோல்ல இருந்துட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் தான் வெளியில் வர வைக்கிறா. அது பண்ணி நம்ம ஹீரோனோட அண்ணன் தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண் பார்வை தெரியாமல் போச்சு போல, அதனால தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே அவன் தெருக்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறதால அவனால சரியாக நடக்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது யாருன்னா ஹீரோ கூட இருந்தாலும் அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுறா. ஆனால் தன்னோட யார் என்ன அப்படின்னு காட்டிக்காம ஒரு ஊமை மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவன் கண்முழிச்சு பார்த்தோன்னே உன்னோட பிரச்சனையை என்னால் சரி பண்ண முடியும், அதுக்காக நீ கொஞ்ச நேரம் இங்கே தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு நீ கண்ணை மட்டும் சரி பண்ணி கொடுத்தினா உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை உனக்கு கண்ணு சரியானதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கையிலேயே எழுதி காமிக்கிறான். ஆக மொத்தத்தில் அவன் மேலே காதல் இருக்குது, காதல் மட்டும் இல்லை இப்போ ஒரு கடமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உனக்காக நான் இருப்பேன், ஆனால் உன்னை நான் தான் சரி பண்ணணும் உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவ இருந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு நியூஸ் வருது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா நல்லா சமைச்சு வச்சுட்டு நல்லா தான் உட்காந்து கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி, அப்போ வந்துட்டு நீ கறியெல்லாம் நல்லா சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட மாட்டாங்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்போவும் இப்போவும் நீங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, தேவையில்லாமல் பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்காதீங்கும்போது, யாரு உன்னை ஒதுக்கப்பட்டவங்களுக்காக உன்னை ஒதுக்குறவங்களுக்காக நீ இவ்வளோ விஷயம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவனை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்குது. அவன் சின்ன வயசுல வந்துட்டு எல்லாராலையும் அடிக்கப்பட்டிருக்கான், அதுவும் அந்த பெரிய அவன் அண்ணங்காரனால் அடிக்கப்பட்டிருக்கான், அவங்க அம்மாவில் துரத்தப்பட்டிருக்கான். அந்த விஷயங்கள்லாம் அவனோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களை வெட்டுற அளவுக்கு அவங்க அம்மா மேனிப்புலேட் பண்ணி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மெழுகுவத்தி மூலியமாகவே அது அந்த தூப்பத்தை போட்டு விட்டுருக்கு போல. அவன் இன்னும் மேனிப்புலேட் ஆகி அங்கே இருக்கிறவங்களை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். அந்த நியூஸ் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வர அவன் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கானா, பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரி மாறிட்டு இருக்கானா அப்படின்ட்டு அவள் பயந்து போயிட்டு இங்கே வரும்பொழுது, அவனுக்கே நான் என்ன பண்ணேன்னு தெரியல, என்னை எல்லாருமே கொடுமைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ ப்ராமிஸ்
பண்ணியிருக்க, ஆனால் மறுபடியும் நீ இந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்க, அப்போ நான் உன்னை விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப லைட்டாக தள்ளி விட போகும்போது கையை கிழிச்சிடான். அப்போ தான் கொஞ்சம் நல்லது சுயநலுக்கு வந்துட்டு நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் நான் அவனை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்துட்டு ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கிற அந்த பாத்டப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பொடியை கலந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்கும் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் நெருங்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்திலேயே அவனுக்கு ஒரு இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. அதுவும் அந்த பொடியினால என்ன மாதிரி இல்யூஷன்னா, ஹீரோனோட பிரதர் அங்கே இருக்கிற மாதிரியும் அவன் வந்துட்டு அவளை கடத்திட்டு போயிடுவேன், அவளை இங்கேருந்து கூட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அவளுக்கே புரியலைங்க என்ன நடக்குதுன்ட்டு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரெசிவாக நடந்துக்கிறான். நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்ட்டு வம்படியாக பிடிச்சி கிஸ்லாம் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணுறப்ப அவனாவே இல்லை பழைய மாதிரி மாறிட்டு இருக்கானோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோட அம்மா போட்ட பிளான் நிறைவேறிட்டு இருக்கு. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட அண்ணனையும் அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் பிள்ளையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்துட்டு சப்போஸ் என்ன நீங்கள் எப்படி கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னை கண்டுபிடிக்க கண்ணு மட்டும் தேவை கிடையாது, உன்னோட ஸ்மெல் அப்படிங்கிற அந்த இதை எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஜேட் எடுத்து கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அவளுக்கும் லவ் ஃபீல் இருக்குல்ல, அப்படியே கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயங்குறா. ஏன்னா நம்ம வந்துட்டு அவனுக்கு ட்ரூவா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜேடை எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவனையும் லவ் பண்ணுறா, அது நல்லாவே தெரியுது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு மந்திரவாதி வராங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு 100 பேர்த்த நம்ம மக்களை பலி கொடுத்தா உங்களுக்கு செல்வமும் செழிப்பும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்ல, ஓஹோ அப்படியா, இந்த விஷயத்தில் நம்ம அம்மா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சா, அவங்கள கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்ம நாட்டுக்கு நல்லதானே, நம்மளே பண்ணலாம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த மாதிரி சொன்னாலும் மந்திரவாதி அவனை போட்டு தள்ளிட்டு, அப்போ 100ல் இவன் ஒருத்தனா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீ கொஞ்சம் தெளிவாக பண்ணியிருக்கணும், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையாகுது, உன்னை நான் மன்னிச்சு நான் பக்கத்தில் வச்சிருந்ததே பெரிய விஷயம், இப்போ எனக்கு எதிராகவே நீ பல சதி திட்டம் போடுறியா, முதல்ல ஜெயிலில் போய் கிடங்கும் போது உனக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரிய மாட்டேங்குது, நீ பல குழப்பத்தில் இருக்குன்னு தெரியுது, சரி கண்ணை தான் உன்னால் நம்ப முடியல, உருவமைப்பையும் நீ யாரையாவது கையை பிடிச்சா நம்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா என் கையை மட்டும் நோட் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ போயிட்டு ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு நினச்சிட்டு கிஸ் பண்ணலான்னு போகும்போது மறுபடியும் அந்த பொடி வேலையை காட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினோட அண்ணா அங்கே இருக்கிற மாதிரியே காமிக்கணும்னு உடனே கை விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, சரி கண்ணாலலாம் நம்ம மாயையாக ஏற்படுதுன்னா அப்போது கையை பிடிச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு கையை பிடிக்கும்போது அது உண்மைதான், அங்கே ஹீரோனோட அண்ணன் இருக்கான். என்னடா இது புது ட்விஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அவன் இன்னும் அக்ரெசிவ் ஆகிட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அங்கே கொடுக்குறாங்க ஒரு ட்விஸ்ட்டு, நேராக ஜெயிலில் இருக்கிற ஹீரோட அம்மாவை நம்ம ஹீரோயினோட அண்ணன் போயிட்டு பார்க்க போகிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே துரோகம் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தா நமக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் புள்ள இருக்கால, அவள் வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் தானே எடுத்துக்கிட்டு இருக்கா ஹீரோயினோட அண்ணனுக்கு, அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி இங்கே வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும், அவன் மறுபடியும் பழைய மாதிரி மாறணும் அப்படிங்கிற வேலையை நம்ம ஹீரோவோட அம்மாவுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சதி செஞ்சு தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரி வேலை நீ தான் பண்ணுற, உனக்கு பின்னாடி நான் தான் இருக்கேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ துரோகம் செய்யணும்னு நினச்சினா உன் பாதுகாப்புல இருக்க ஒருத்தன் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு மொத்தமாக பைத்தியமே பிடிச்சி போச்சு. தான் அம்மா சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டு அவனை மேனிப்புலேட் பண்ண அவனே அந்த கூண்டை உடைச்சு அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். என்னோட அண்ணனோட பாரியை டேக் ஓவர் பண்ணி தானே இந்த லேட் பண்ணியிருக்கோம், அதனால வந்துட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டு அவனுக்கு கிஸ் பண்ணி அந்த வண்டை வந்துட்டு வெளியில் எடுத்துட்டு நார்மல் ஆகிறாங்க. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. அது யார் அப்படின்னு தேடுறதுக்காக இவன் ஒவ்வொரு இடத்துலையும் அலைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு டைம் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவை பார்க்க வரும்போது இவளோட ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சி நீ தானே அது அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, இப்போ நீ தானே அதுன்னா நான் என்னத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு நல்லா தெரியும் அந்த ஊமை பொண்ணு நீ தான் அப்படின்ட்டு, நீ யாரோட கைப்பிடியிலையோ வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நீ கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு பாரு, இந்த நாடு நாசமாக போகிறதும் என் தங்கச்சி நல்லா இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாமளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிக்கிறா. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக மொத்தத்தில் ஹீரோட அம்மா தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படியா தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோக்கிட்ட எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறா, அவங்க அம்மா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கும்போது அவனால் அதை நம்ப முடியல. அதுக்கேற்ற மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணை அவரை வச்சு சொல்ல வைக்கிறா. அப்பயும் அவன் நம்பாம அப்படியே ஒரு மாதிரியே இருந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா ஹீரோட அம்மா வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அந்த 100 பேரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருந்தாங்களா முன்னாடி, அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோவை பிளான் பண்ண வச்சு அங்கே வந்து மந்திரிகளுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பானம் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த பானத்தை குடிச்சா இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற போது அது ஃபுல்லாக விஷம் தான், அதை குடிச்சதுக்கு அப்புறமே அங்கே இறந்து போகணும், எல்லாமே இங்கே அழணும் அப்படிங்கிறது தான் ஹீரோட அம்மாவோட பிளானு.
ஹீரோவும் இதை குடிச்சா நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குமா, இது நான் குடிச்சிங்கன்னா இவங்க எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடிக்க சொன்னதுக்கு அப்புறம் என்னடா ஹீரோவே இந்த அளவுக்கு மாறிட்டானா, இப்போ ஹீரோயின் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. எல்லாமே குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ரொம்ப சிரிச்சு எல்லாமே செத்து சாவுங்கடா சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உனக்கு நிம்மதியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ இவ்வளோ தெளிவாக பேசுற? ஆமாம், நான் முன்னாடியே தெளிவாகிட்டேன். என்ன தைரியம் இருந்தா உனக்கு இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இத்தனை பேத்த கொல்ல பாப்பா அப்படிங்கும்போது எப்படி நீ என்ன மீறி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, முதல்ல நான் உன் பையனா இருந்தா தானே நான் வந்துட்டு உன்ன மீறி பேசுறதா இல்லை உனக்கு அடங்கி பேசுறதா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண முடியும். நான் உன் பையனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப தான் அங்கே என்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ எப்படியாவது ஹீரோட அம்மா தடுத்தே ஆகணும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த லேடியை வச்சு பேச வரும்போதே அவங்க வந்துட்டு இந்த பாடி ஸ்வைப் ஆகிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுவும் வண்டை வச்சு அது மூலியமா நம்ம ஹீரோ வாய்க்குள்ள கிஸ்ஸை கொடுத்து அந்த வண்டை அனுப்பிட்டு இவ வந்துட்டு அவளோட உடம்ப டேக் ஓவர் பண்ணிட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம். அதுக்காக தான் இப்படி மாற்றிக்கிட்டு வந்து இந்த பிளான் எல்லாத்தையும் நாசமாக்கும் போது, இந்த பேரரசர் எனக்கு என்ன பண்ண தெரியுமா, அந்த பேரரசர் எனக்கு என்ன பண்ண தெரியுமா, அவன் பண்ணதுன்னா அவன் ஃபேமிலியை நீ பண்ணும், அதை விட்டுட்டு இருக்கிற ஊர் மக்கள் சாகடிப்பியா, உன்னோட பையன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தானா அவன் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கீழ்த்தனமான பொறுப்பு அப்படிங்கும்போது, கீழ்த்தனமான பொறுப்பா உன் மேலே என்னதான் கோவம் இருந்தாலும் மறுபடியும் உன்னை தங்க வச்சான், உன்னை தான் மேனிபுலேட் பண்ணுற அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாலும் உன்னை கொல்லாமல் வச்சிருந்தான். அவன் சின்ன வயசுக்காக அவன் முட்டை பாசத்துக்கு ஏங்கினா நீ கொடுக்கல, அவனை விட்டுட்டு போன, இதெல்லாம் நீ பண்ணிட்டு அவனை நீ கீழ்த்தனமானு சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கதற 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 ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்போது இதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறப்ப நேராக நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஒத்துக்கிறா. இப்படி ஒரு துரோகம் ஒன்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, காதலனை நான் கொண்டுருவேன் அப்படிங்கிறப்ப கொல்லவே தேவையில்லையே, அவனை நான் எப்பயே காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டு வந்து நிற்கிறா. ஆக மொத்தத்தில் பிளான் ஃபுல்லாக சொதப்பிடுது. நம்ம ஹீரோயின் தான் அதில் வின் பண்ணுறா. அதுக்கப்புறம் பாடி சோப் ஆகிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போனோடனே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே இவன் பதற ஆரம்பிச்சிடறான், என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தனியாக வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் பேசுகிறா. இங்கே பாரு, நான் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. இது முன்னாடியே ஹீரோயினுக்கு தெரியும். என்னன்னா, அந்த வண்டை மாத்துறதுக்கு பல வருஷமா பயிற்சி எடுத்து தான் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இந்த வேலையை பண்ணியிருப்பா. ஆனா, இதை ஒரே நாளில் பண்ணோம் அப்படிங்கும்போது, அது அவளோட இதயத்தை பாதி தின்றுமா. அந்த அளவுக்கு தின்னாலும் பரவாயில்ல, நான் ஹீரோவை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணியிருப்பா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாத அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறா, ப்ராமிஸும் பண்ணிடுறா. அவன் வந்துட்டு வெளியில் நார்மலாக தான் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, வழக்கம் போல் 2 பேருமே சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க. அங்கே நிறையா விஷயங்கள் வாங்குறாங்க, விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துலலாம் தன்னோட ஆசைகளை எழுதி கட்டுவாங்கல்ல, அந்த இடத்துல அவளுடைய ஆசைகளை எழுதி கட்டும்போது ஹீரோ வந்து பார்க்க வரான். அவன் பார்க்க வரான்ட்டு அதை கலைச்சி விட்டுறா. அப்படியே கோவிலில் போய் உட்காந்துட்டு உள்ள வந்து சாமி கும்பிடலாம்ல, எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ கும்பிட்டு வா அப்படின்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவனுக்கு என்னாச்சுங்கும் போது, உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல மறைச்சிட்டேன், நான் இறக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னொரு ஜென்மத்தில் வந்துட்டு நீ ரொம்ப கொடுமையாக என்ன பண்ணிட்டு இருந்த, அப்போ நீயும் நானும் ஹஸ்பண்டாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு மறுபடியும் நான் வரேன், திரும்பி இன்னொரு ஜென்மத்தில் உன்னை கொடுமைப்படுத்தணும்னு வந்தேன். உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு காரணமாக அதான். ஆனால் இந்த ஜென்மத்திலேயாவது உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியல. மறுபடியும் ஒரு ஜென்மம் இருந்தால் அதில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே அங்கே கேட்டுக்கிட்டே வேண்டிக்கிட்டு இன்னொரு விஷயமும் கேட்குறா. என்னன்னா, இந்த நாட்டு மக்கள் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள நல்லா வாழ வைக்கணும் நான் போனதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்து இறந்துடுறா. ஒரு 10 வருட காலமும் போகுது. அங்கே இருக்கிற நாட்டு மக்களும் நம்ம ஹீரோவை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களையும் நல்லா வந்துட்டு இவன் கவனிச்சிக்கிறான். இப்படியே போகும்போது அவள் சொல்லியிருப்பாள், நான் மறுஜன்மம் எடுத்து தான் வந்திருப்பேன் அப்படின்ட்டு. அவனும் மறுஜன்மம் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய மந்திரங்கள்லாம் பண்ணிட்டு இவன் வந்துட்டு அந்த படகுல போக ஆரம்பிக்கிறான் இறந்து. அப்போ அவளோட நினைவுகள் எல்லாமே அங்கே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் ஒரு ஜென்மத்தில் கண்மூழிக்கிறான். கண்மூழிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலையாக போயிட்டு ஹீரோனோட அங்கிள் இருப்பாங்கல்ல, அவங்கள போட்டு தள்ளுறான். அப்படி ஒருத்தன் இருந்தால் தானே அவங்க அப்பா துரோகம் பண்ணவராக மாறணும். இப்போ ஹீரோயின் வந்துட்டு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. 2வது ஜென்மத்தில் ஹீரோவை எந்த இடத்துல மீட் பண்ணாலோ அந்த இடத்துல ஹீரோயினை போயிட்டு இவன் மீட் பண்ணலான்னு போகும்போது, இந்த ஜென்மத்தில் ஹீரோயினுக்கு ஹீரோ யாருன்னே தெரியல. ஆனால் ஹீரோவுக்கு அவளை பற்றின எல்லா நினைப்பும் இருக்கு. தளபதியாக தான் இருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குதிரை வாங்கி கொடுப்பாள்ல, அதே மாதிரி அதே குதிரை இருக்குது. அதை வாங்க போகும்போது அவள் தூக்கி எறிகிறா. ஆனால் அது அவளுக்கு விழவே இல்லை. இவன் ஒரு சின்ன கல்லை வச்சு சுண்டி விட்டு அதை விழ வைக்கிறான். ஹீரோயினுக்கு எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இளவரசருக்கு பட்டாபிஷேகம் சூட்ட போனால் தானே ஹீரோயினோட அப்பாவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே அவனையும் போட்டு தள்ளி அவருக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு அவரும் அடுத்த பதவிக்காக அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அது வந்துட்டு தீப்பத்தி எரியுது. எனக்கு பின்னாடி யாரோ இருக்கீங்க, ஒழுங்காக வெளியில் வரலன்னா நான் தண்ணியில் குதிச்சிருவாங்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நீ தான் எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஏஞ்சலா? ஆமாம், நான் தான் உன்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி 2 பேருமே இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஹீரோயின் கேட்குறா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, எதுக்காக அந்த கல்யாண விஷயத்தில் தான் எரிச்சு அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஏன் மனசார நீ ஓப்பனாக சொல்ல மாட்டியா? இல்லை, எனக்கு ஒரு வருஷ காலம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் வேணா இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது,
கண்டிப்பாக நான் 1 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1 வருஷம் காலமும் அப்படியே கடந்து போகுது. அப்புறம் பார்த்தா கல்யாணம் நடக்குது. நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு. யாருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனால் அடுத்த கட்டமாக ஹீரோயின் பார்த்தா செவரு குதிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா இங்கே இருக்கிற இளவரசர் வந்துட்டு இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாராம். அதனால கட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். 1 வருஷமா நான் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறது தெரியும். அப்புறம் எப்படி இவங்க முடிவு எடுக்கலாம், நான் தப்பிச்சு ஓட போகிறேன் அப்படின்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் அங்கேருந்து குதிரை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஆனால் குறுக்க வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோ வந்து நிற்கணும்னு, இப்போ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியா, என்ன வேற இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும், இதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் எங்கடா போன அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ எனக்கும் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அந்த பொண்ணும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு செவரை தேடி வந்துச்சு அப்படிங்கும்போது, அப்போ நீ தான் இளவரசரா அப்படிங்கிறப்ப, ஆமாம் அதையும் முன்னாடியே சொல்ல, அது எப்படி சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது இவங்க 2 பேத்துக்கும். இதோட இந்த ட்ராமா முடியுது. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு சில ட்ராமா போறீங்க, அதை நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப லென்த் ட்ராமாவாக இருக்குது. லாங் ட்ராமா எடுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு இப்போ காப்பிரைட் பிரச்சனை அதிகமாக வருது. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கைண்டாக கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மினி ட்ராமா எதுவாக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு அதையே நாங்கள் எடுத்து பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன லாங் ட்ராமாவையும் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். மினி ட்ராமா இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்க, அதை எடுத்து நம்ம பண்ணலாம். லாவண்யா சிஸ்டர், நீங்கள் பண்ண கமெண்ட்ல ஹீரோயினுக்குள்ள அண்ணியும் வந்து போகிறாங்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வேணா உண்மைதான். ஒரு விசில வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. கில்லர் ப்ரோ, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க, அது எனக்கு சரியாக புரியல. அது என்னன்ட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு ஷான்ஸுக்கு சிரிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு மீனிங் என்ன ப்ரோ? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.